பறக்கண பூவே 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 கலராவட்டே சிரி 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 சிரிக்கண சுண்டே 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 பவராவட்டே முல்லை 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 முடி மேல மண்ண பரத்தனம் மெல்ல 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 மலையாள கரையில் கண்ணம் இல்ல 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 விளம்பானா இள நிறத்தனம் மருகி வா மினுங்கி வா ஏது மூடு அத்த மூடு ஏது மூடு உக்கல மூடு ஏது மூடு முண்டு மூடு ஏது மூடு சாரி மூடு ஏது மூடு சத்திய மூடு ஏது மூடு ஆயுச மூடு ஏது மூடு. வணக்கம், நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வாரோம். உங்களோட மகன் பேர் ரஜித். ரஜின். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே உங்களோட மகனுக்கு? இன்னைக்கு கொழுக்கட்டையும் கொட்டி பர்த்டேயும். சரி, உங்களோட மகனுக்கு நீங்க கொழுக்கட்டை கொட்டி பர்த்டே கொண்டாடுற இந்த தருணத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சிலர் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சோ அது யாரா இருக்கும்? அக்கா. அக்காண்ட பேர் தயந்திகா. எங்க இருக்கிறாங்க? ஸ்வீஸ். ஆனா அங்க இருந்து வேற இல்லையே. ஸ்வீஸ் ஜெனிவா இல்லையே, வேற இடத்துல இருந்து வந்திருக்குது. சோ யாரா இருக்கும்? அவதான் செஞ்சிருப்பா, அவ தவிர அவர்தான் செய்ய மாட்டேன். ஆனா நீங்க அவங்கள சொல்றீங்க, உங்களை சுத்தி நிறைய உறவு இருக்குது. சிலது கிஃப்ட் அனுப்பினாக்க இந்த இடத்துல இருக்கலாம், இல்லாட்டா நாடு கடந்து வந்திருக்கலாம், சில வேலை கூட வந்திருக்கலாம். கிருஷ்ணா வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களோட மகன் பிறந்த நாள்ல மகனை வாழ்த்துறதோட உங்களையும் வாழ்த்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா யோசிங்க, இந்த இடத்துல இவ்வளவு உறவு நிக்குது. சோ இவங்க கூட கவலைப்படுவாங்க. சிலது கிஃப்ட் அனுப்பினாங்க, இதுல இருக்கிற ஆக்கள் உறவு முறையா கூட இருக்கலாம். அக்கா தான். ஆனா அக்காட்ட இருந்து வேற இல்ல. சரி, இந்த கிஃப்ட் வந்து அப்பாண்ட சைட்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? அப்பாட சைட்ல இருந்து வந்திருந்தா அத்தை. அத்தை செய்ய அத்தைன்ற பேர் எங்க இருக்கிறாங்க? அத்தை சொல்லுங்க. தமிழினி நம்மள அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. ஆல்ரெடி அத்தையோட மகள் செஞ்சிருப்பா லண்டன்ல இருந்து. இல்ல, வேற யாரா இருக்கும்? நிறைய உறவு முறை இருக்குது. சிலது உறவு இல்லாதாக்கள் கூட இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கலாம். உங்களோட பழகினாக்கள், உங்களோட வசிக்கிறாக்கள், இல்ல உங்களோட அறிமுகமானாக்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரையாக்கள் இல்ல உங்களோட வேலை செய்யறாக்கள் கூட அனுப்பி இருக்கலாம். சோ நிறைய உறவுகள் இருக்குது. தனியா ரிலேஷன்ஸ் இல்ல, தனி அக்கா இல்ல, அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ வடிவா யோசிச்சுதான் இருக்கு. அக்கா தான், டவுட் இல்ல, அவதான் இப்படி செய்யறவா. சரி, இந்த குழப்பத்தோட உங்களுக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பார்ப்போம். நீங்களும் உங்களோட மகனும் உங்களோட குடும்பம் வந்து சுகமா இருக்கணும் என்று சொல்லி ஆரோக்கியமான முறையில ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. வாங்கி கொள்ளுங்க மிக்கிட்ட இருந்து. நீங்க யாருன்னு சொல்லாட்டா மிக்கி வந்து கிஃப்ட தர மறக்கும். நீங்க யாருன்னு சொல்லிடுங்க. எந்த ஆரோக்கியத்தை யோசிக்கிறேன்னு அக்கா தான் யோசிச்சிருப்பா, அவதான். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க ரொம்பவே கவலைப்பட போறாங்க. தங்களை சொல்லாம அக்காவை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக பார்த்து பார்த்து கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி இந்த நேரத்துல அனுப்பி இருக்கிறாங்க. இவ்வளவு உறவு முறைக்கு முன்னால உங்களோட மகனை வாழ்த்துறதோட உங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிதான் மிக்கியோட அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க கண்டுபிடிக்கிறத எதிர்பார்க்கறதுக்காக உங்களோட உறவு முறை கூட அவலா இருக்குது. சோ நீங்க அக்காவை மட்டும் சொல்லி மற்றாக்கள் அன்பையும் பாசத்தையும் வந்து நீங்க தட்டி கழிச்சிடாதீங்க. சோ யாரா இருக்கும்? அக்காதான். அக்காவை தவிர யாருமே இல்லையா? ஏண்டா உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர்? எனக்கு மூத்தது ஒரு சகோதரன் தான், மிச்ச எல்லாரும் எனக்கு சின்ன ஆக்கள். அப்ப ஏன் அக்காவை மட்டும் சொல்றீங்க? மற்ற சகோதரங்களா கூட இருக்கலாம் தானே? அவைய சின்ன ஆக்கள், அவை இப்படி செய்ய மாட்டேன். சில வேளை அவங்க வேற யாக்கிட்ட கதை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம் தானே. உங்களோட சின்ன ஆக்களா இருந்தாலும் உங்களை மகிழ்விக்கணும், உங்களுடைய பிள்ளைய மகிழ்விக்கணும் கூட இருக்கலாம் தானே. பாருங்க, மிக்கிய கண்டோன்னா உங்களோட பிள்ளை மிக்கியோட எப்படி விளையாடுதுன்னு சொல்லி இந்த மலையில இந்த விளையாட்டை பாக்குறதுக்காக கூட அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம். அப்ப அவாதான். ஆனா நீங்க சொல்றீங்க நாங்க அவங்க இல்லைன்னு நினைக்கிறோம். சோ உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்.
உங்களுக்கு வந்திருக்கிற லாஸ்ட் கிஃப்ட் இது. சோ நீங்க யாரா இருக்குமென்றதுக்கா கெஸ் பண்ணிட்டு பாருங்க. சோ அப்பதான் நாங்களும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டு தங்கச்சி ஆக்களும். தங்கச்சி ஆக்கள பேர் லக்ஷ்மிகா லுஸ்வினியா இருக்கும். இல்லையே. அவேதான். அப்படி இல்லாட்டிக்கு கோபிஷா செஞ்சுட்டு பேசாம இருக்கிறா. சரி, இப்ப உங்களுக்கு நிறைய குழப்பம் வந்துட்டது யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. ஆரம்பத்துல அக்காவை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அக்காவை தாண்டி நிறைய பேரை யோசிக்க வச்சுட்டாங்க. குழப்பறீங்க, ஆனா எனக்கு அக்கா தான் மனசுல நிக்குது. சில வேளை பிள்ளைங்க அப்பாவா இருக்கலாமா? இந்த இடத்துல இவ்வளவு பேரும் வேற வேறத்தோட பாத்துட்டு இருக்காங்க. உங்களோட மகிழ்ச்சிய யார் அனுப்பி இருப்பாங்க உங்களை மகிழ்விக்கிறாங்கன்னு சொல்லி. சோ வடிவா யோசிச்சு பாருங்க. அனுப்பினாக்க கவலைப்படக்கூடாது. இந்த கிஃப்ட நீங்க கண்டுபிடிக்கலையேன்னு சொல்லி. ரெண்டு பேரும் செய்வீங்க, இவரும் அக்காவும் செய்யணும். சரி, அதுக்கு முதல்ல இது என்ன கிஃப்டா இருக்குமென்னு சொல்றீங்க? போட்டோ. நம்மளா போட்டோ பிரேம்ன்றது தெரியும். இதுல என்ன போட்டோ இருக்குமென்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி போட்டோ. சில வேளை அனுப்பினாக்கன்னு போட்டோ எதுவும் இருக்குமா? சந்தர்ப்பம் இருக்குமா? இருக்கும், வாய்ப்பு இருக்கு. சரி, எதுக்கும் ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி. இந்த போட்டோ யாரா இருக்கானே? அசோக் தான் இந்த அக்கா. சரி, இதுல என்ன போட்டோ இருக்குது? இதுல எங்களோட ஃபேமிலி போட்டோ, நாங்க எடுத்த போட்டோவும், மற்றது பிள்ளையோட 4 போட்டோ. சரி, உங்களோட ஃபேமிலி போட்டோவும் பிள்ளைண்ட போட்டோவும் இருக்குது. அதுல நார்மலா அடிச்சிருக்கு. பேர் என்ன பேர் அடிச்சிருக்குது? அசோக் தயந்தா. அசோக் தயந்தா. யார் அவங்க உங்களுக்கு? அக்கா தான். அக்கா தான். உங்கள்ட இந்த மகிழ்ச்சியான தருணத்துல சுவிஸ்ல இருந்து உங்களுடைய அக்காவும் அத்தானும் தான் இந்த உறவு முறைக்கு முன்னால உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? நீங்க இந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லித்தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க அலோனுமெண்டோ கவலைப்படணும்னு சொல்லியே இந்த கிஃப்ட் அனுப்பல. தந்த பாசத்தை வெளிக்காட்டணும், அதோட தந்த இந்த இடத்துக்கு வர முடியாத நினைவை உங்களுக்கு நினைவு கூறணும்னு சொல்லியும் இந்த போட்டோ பிரேமை நீங்க வீட்டுல பாக்க அவங்க நினைவு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் வந்து இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. சோ எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி? இல்ல, நான் நேத்தே கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருந்தேன் வீட்டுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் இப்படி செய்வான். சரி, வீட்டுக்கு சர்ப்ரைஸா இன்னொரு கிஃப்ட் அனுப்பிட்டு இன்னொரு கிஃப்டா சர்ப்ரைஸா எங்களுக்கு கூட அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. சோ சந்தோஷமா? சரி, நீங்க அழுகிறக்கா இந்த கிஃப்ட் அனுப்பல. சோ சந்தோஷமா இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும். சரி, உங்கள்ட இந்த கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய அத்தான் அக்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தானா? சரி, அழுகிறதுக்காக அனுப்பல, திருப்பியும் சொல்லிடுறேன். சோ நீங்க சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய பர்த்டே இந்த உறவு முறை வந்து நீடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதோட உங்களுடைய அத்தான் அக்கா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் இந்த செல்லக்குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதோட உங்களுடைய அத்தான் அக்கா ஏற்பாடு செய்த இந்த ஏற்பாடை உங்களுடைய அம்மாவும் அவங்களோட சேர்ந்திருந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய அம்மாவும் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இதுல வந்து இணைந்து கொள்ள சொல்லி கேட்டுக்கோங்க. ஒட்டுமொத்தமா உங்களுடைய அக்காவையும் அத்தான் சார்பாகவும் உங்களுடைய அம்மா இந்த இடத்துல உங்களுக்காக இந்த கிஃப்டை வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எப்பவுமே இதே மகிழ்ச்சியோட இதே குடும்ப உறவு ஒற்றுமையோட இருக்கணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். நன்றி.